வாக்கு எந்திரம்னு ஒன்று வச்சுருக்குது, இவிஎம் எந்திரம். இது ஜப்பான் நிறுவனம் தான் தயாரித்து கொடுக்குது, இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷனோட சேர்ந்து. இதில் என்னென்னா, அந்த தயாரித்து இந்தியாவுக்கு கொடுக்குற நிறுவனம் நீ இதை பயன்படுத்தினா ஆர் யூ மேட், நீ மென்டலாடா, நீ பைத்தியக்காரனாடான்னு கேட்குது. ஜப்பானே வாக்கு சீட்டில் தான் போடுது. இவன் இந்த இவிஎம் எந்திரத்தை பிடிச்சிட்டு இருக்கா. உலகத்திலே நைஜீரியாவும் இந்தியாவும் தான் கட்டி பிடிச்சிட்டு அழுகிறான். ஏன்னா இவன் 2 பேரும் தான் ஊழல தலை சிறந்த நாடுகள். இப்போ நம்ம பிள்ளைய நீட்டு தேர்வு எழுத போகுது இல்லை, நீட்டு தேர்வு மூக்கத்தை கலட்டுறான். இதுக்குள்ளே பிட்டு கொண்டு வர முடியும் நம்புங்கன்றானுங்க. தோட கலட்டுறான், அதுக்குள்ளே பிட்டை எழுதிட்டு போயிருமா. எப்படிப்பட்ட பைத்தியக்காரங்க இவங்களுக்கு! எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியும் இடம் கொடுக்க மாட்டாங்க, முத்துன பைத்தியமாக இருக்காங்க. அவ பாருங்க, இதை கலட்டுறான், துப்பட்டாவை நறுக்கி விடுறா, தலைமுடியை பிரித்து விடுறா, பேய் மாதிரி போய் எழுதுங்கிறான் நம்ம பிள்ளை. அது தடை பண்ணி இட பண்ணி போகுது. ஆனால் இந்த மிஷினுகளை ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறான். இதுக்குள்ளே ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் மூக்குத்தியில் பிட்டை கொண்டு போயிடலாம். எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட ஆட்கள் என்று பாருங்கள்.